சிவன் கிச்சனில் இப்போது மீன் குழம்பு இந்த மாதிரி தூள் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இது ரொம்ப கண்ணுக்கு நல்லது. இந்த மீன் குழம்பு வைக்க போகிறோம். இதில் நான் புளி கரைச்சிட்டு தேங்காய், தக்காளி, பெருஞ்சீரகம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா 3, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வடகம் போட்டு தாளிச்சிடலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் அரைக்கும்போது மிளகாய் 1 கிலோ, தனியா 1 கிலோ, அரை கிலோ புழுங்கல் அரிசி, மிளகு 100, சீரகம் 100 அரைப்பேன். நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி மீன் குழம்பு எல்லாமே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் தூளே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடகம் போட்டுக்கலாம். நல்லா சூடு ஏறிடுச்சு மண் சட்டி. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிறத பச்சை மிளகா சூப்பராக இருக்கும். நல்லா செவக்கட்டும் பச்சை மிளகாவும். எண்ணெய் நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்ப இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய், பெருஞ்சீரகம், 3 தக்காளி, காஞ்ச மிளகா ஒரு 5-6 மிளகா காரத்துக்கு ஏற்றுற மாரி போட்டு நான் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி புளி கரைசலில் கலந்துக்கிட்டேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மீன் போட்டு இறக்கிக்கலாம். மண் சட்டியில் செம வாசனையாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் மண் சட்டியில் இன்றைக்கி வச்சுருக்கேன். இப்போது நம்ம மீன் போட்டுடலாம். எல்லா மீனை விட இந்த மாதிரி தனித்தனியாக தூள் மீன் சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா இன்னும் ஒரு 20 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு இறக்கிடலாம்.